வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். ஆதிக்க இருள் அகற்றிட சமூக நீதி என்னும் போராளியை தூக்கி சுமந்த விடிவெள்ளி. சமூக நீதி காவலர் VP சிங் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வாகனம் ஏறி தொண்டன் உயிரிழந்த விவகாரம். மரணத்தை விளைவித்த குற்றத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. இஸ்ரேல் ஈரானின் போர் நிறுத்தத்தை பாராட்டி மத்திய அரசு புகழாரம். அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்பதாக உறுதி. ஈரான் இஸ்ரேல் போல் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். டிரம்பிடம் துருக்கி அதிபர் எர்டோகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சமூக நீதி காவலர் VP சிங் புகழை நாளும் போற்றும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். சமூக நீதி காவலர் VP சிங் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய நிலப்பரப்பில் மண்டி கிடந்த ஆதிக்க இருள் அகற்றிட சமூக நீதி என்னும் போரொளியை தூக்கி சுமந்த விடிவெள்ளி சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் புகழை நாளும் போற்றும் என பதிவிட்டுள்ளார். மேலும் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்ட வரலாற்றை திரிப்புகளால் மாற்றுவது மீண்டும் அடிமைத்தனத்திற்கே வழி அமைக்கும் முயற்சி என்பதை இளம் தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வோம் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சென்ற கார் விபத்தில் தொண்டன் உயிரிழந்த வழக்கு காரணமாக மரணத்தை விளைவித்த குற்றத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவரது காரில் கான்வாய் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஏராளமான தொண்டர்கள் வரவேற்க காத்திருந்தனர். அப்போது ஜெகனை வரவேற்று பூ தூவிய தொண்டர் ஒருவர் காரின் டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அவரது கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேர் மீது மரணத்தை விளைவித்த குற்றத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் விபத்து ஏற்படுத்திய ஜெகன்மோகனின் புல்லட் ப்ரூஃப் காரை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டதற்கு இந்தியா வரவேற்பளித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த 2 வார காலமாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வந்தனர். இதில் அப்பாவி மக்கள் உட்பட இராணுவ தலைவர்கள் வரை உயிரிழந்தனர். இதையடுத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் களம் இறங்கி ஈரானில் உள்ள 3 அணு உலைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து போர் மிகவும் தீவிரமானது. ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்கா விமான தளம் மீது தாக்குதல் நடத்தியது. இதன் பிறகு அதிபர் டிரம்ப் இது அமைதிக்கான நேரம் எனவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவித்தார். இஸ்ரேலும் ஈரானும் போரை நிறுத்தப் போவதாக கூறினர். இதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்த ஈரான் போர் நிறுத்தம் செய்வதாக பின்னர் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்த அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். இதனை வரவேற்ற மத்திய அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை விவகாரத்தில் கடந்த ஓரிரவில் நடைபெற்ற மேம்பாடுகளை இந்தியா உற்று நோக்கி வந்துள்ளதாகவும் இப்பிராந்தியத்தில் அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்பதாகவும் தெரிவித்தது. இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பு நிலைத்தன்மைக்காகவும் நீடித்த அமைதி நிலவுவதாகவும் செயலாற்றுவார்கள் என்று நம்புவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரை நிறுத்தியதை போல் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துருக்கி அதிபர் எர்டோகன் டிரம்பிடம் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் செயல்பாட்டை பாராட்டிய துருக்கி அதிபர் எர்டோகன் டிரம்பை நேரில் சந்தித்து போர் நிறுத்தத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது டிரம்பை சந்தித்த அவர் போர் நிறுத்தத்தை வரவேற்பதாகவும் கூறினார். இது குறித்து துருக்கி அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மூலம் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதை வரவேற்பதாக கூறப்பட்டிருந்தது. இதேபோல் ரஷ்யா உக்ரைன் போருக்கும் டிரம்ப் தீர்வு கண்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் காசாவில் நடந்து வரும் போரையும் முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துருக்கி அதிபர் எர்டோகன் டிரம்பிடம் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய கிருத்திகை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். புவனகிரி அருகே பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயம் முருகனுக்கு உகந்த நாளாம் கிருத்திகை நாளில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை உடனுரை வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் காட்சியளித்தார். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
சர்வதேச யோகா தினத்தையொட்டி ராணிப்பேட்டை அருகே உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகள் 20 யோகாசனங்களை 5 நிமிடத்தில் செய்து காட்டியது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யோகா தினத்தையொட்டி யோகா தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியில் பயிலும் 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு யோகாவின் முக்கியத்துவம், உடல் மற்றும் மனநலத்திற்கான பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இதில் பள்ளியில் பயிலும் 5 மாணவ மாணவிகள் 20 யோகாசனங்களை 5 நிமிடத்தில் செய்து காட்டி தனது திறமைகளை வெளிப்படுத்தினர். மலைப்பகுதியில் இருந்து 500 மீட்டராக ஹாங்காய் பகுதியாக குறைத்து மறுவரையறையை செய்ய வேண்டும் என அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி கூறியுள்ளார். கோவை மலுமிச்சப்பட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வில்லங்கச் சான்றிதழ் வழங்குவதை அரசு தற்போது டிஜிட்டல் முறையில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள எளிதான திட்டம் என தெரிவித்தார். தொடர்ந்து மலைகளை பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட மலைகளையும் பாதுகாப்பு அதிகார குழுமத்தின் ஹாங்கா பகுதிகளில் உள்ள பட்டா மனைகளையும் வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் வழிவகை செய்ய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். மலைப்பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு வரை ஹாங்கா பகுதியாக இருப்பதால் கிராமப்புற பகுதிகள் அபிவிருந்த ஆகாமல் உள்ளது எனவும், மலைகளில் இருந்து 500 மீட்டராக ஹாங்கா பகுதியாக குறைந்து மறுவரையறை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இல்ல, நீங்க நாட் ஒன்லி கோயம்புத்தூருங்க, கிட்டத்தட்ட தமிழகத்துல 24 மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைகள் வந்து நிறைந்த ஒரு பகுதியா தான் நம்மளுடைய தமிழகம் வந்து சூழ்ந்திருக்கிறது. ஸோ அந்த மலைகளை சுத்தி இருக்கிற ஒரு 500 மீட்டருக்கு மாத்திரம் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில மைய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தது, மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம்ட்டு. ஸோ அந்த ஆக்கா ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும். ஸோ அந்த 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமத்தையே டிக்ளேர் பண்றதுனால இங்க ரியல் எஸ்டேட் அபிவிருத்தி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, அபிவிருத்தி ஆகாம முடக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காக எங்களுடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு வந்து அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீங்க மலையில இருந்து 500 மீட்டருக்கு தான் நீங்க ஆக்கா ஏரியான்னு மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அரசும் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. விரைவில் அது நடைமுறைக்கு வரும் பொழுது மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். அங்கும் இது போன்று டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வரும். அப்ப கோவை இன்னும் அதிக வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 2015ஆம் ஆண்டு 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருந்தபோது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் அவர்கள் 2016ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி அவர்கள் 8 ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும், அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தி அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் மீது தக்காளி பழங்களை எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பழனி கோவிலில் உள்ள உண்டியல் எண்ணப்பட்டதில் 2.94 கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவிலில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து காணிக்கைகள் எண்ணப்பட்டது. இதில் 2,94,872 ரூபாய் ரொக்க பணத்தை மக்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். உண்டியலில் தங்கத்திலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் உண்டியலில் இருந்து தங்கம் 907 கிராமும், வெள்ளி 25,509 கிராமும் கிடைத்துள்ளது. உண்டியல் எண்ணிக்கையில் கோயில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை விமான பைலட்டுகள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஜூலை 12ஆம் தேதி குஜராத் அகமதாபாத்தில் ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
விமானத்தில் இருந்த 241 பயணிகள் உட்பட 270க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களுக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக கோவையைச் சேர்ந்த ஹாப்ஸ் ஏவியேஷன் என்னும் அகாடமி சார்பில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விண்ணுக்கும் ஒரு கடிதம் என்ற கரும்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விமானத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் விமான பைலட்டுகள் ஆகியோர் பங்கேற்று மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ரோஜாப்பூ மற்றும் வெள்ளை பலூனை கையில் ஏந்தி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. வணக்கம், நான் பிரணீதா செந்தில்குமார். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நாங்கள் இங்கே எதுக்கு கேதராக இருக்கோம்னா, A171 ஏரோப்ளேனோட கிராஷ் இன்சிடென்ட்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட டீப் கண்டோலன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறோம். பிகாஸ் லைஃப்ஸுங்க, ஒரு உயிருங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கிராஷ்னால நிறைய உயிரிழப்பு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நம்ம இதுலேயே இருக்க முடியாது. வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்ம இங்கே இதை கடந்து போய் தான் ஆகணும். இதை ஒரு 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 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இதுவே ஒரு இப்படியே இருக்க முடியாது. ஸோ நம்ம நாங்கள் எல்லாருமே வி ஆர் ட்ரெயின் டு டேக் யூ சேஃபர். ஸோ நம்ம எல்லாமே வில் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் த சேஃபர் சைட். ஸோ நான் எங்கள் சைட்லேருந்து வில் எக்ஸ்பிரஸ் அவர் டீப் கண்டோலன்சஸ் டு த லாஸ்ட் ஃபேமிலிஸ். அண்ட் சேலம் அருகே காவல் நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் காவல் உதவி ஆய்வாளரை வீடியோ எடுத்து மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பழனிக்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் காவல் நிலையம் வந்த ஒரு நபர் ஃபைனான்ஸ் நிறுவன வாகனம் பறிமுதல் தொடர்பாக புகார் கொடுக்க வந்துள்ளார். அப்போது அவர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் எஸ்ஐயை சத்தம் போட்டு மிரட்டி வீடியோ எடுத்துள்ளார். தற்போது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் அதிகாரி என்று பாராமல் வீடியோ எடுத்து மிரட்டல் விடுத்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஹிட்டாச்சி, ஜேசிபி, போர்வெல், பாறை துளைக்கும் இயந்திரம் ஆகியவற்றை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு எச்சரித்துள்ளார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மலைதள விதிகளின் அடிப்படையில் ஜேசிபி, ஹிட்டாச்சி உள்ளிட்ட கனரக இயந்திரங்களை இயக்குவதற்கு தடை உள்ளது. விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே இந்த இயந்திரங்களை பயன்படுத்தலாம் என திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அனுமதி பெற்ற பின்னரே குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த இயந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்மை காலமாக வணிக பயன்பாட்டிற்கு மலைகளை உடைக்கவும் சட்டவிரோத செயல்களுக்கும் இவ்வகையான கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு, ஜூலை முதல் நாளிலிருந்து கொடைக்கானலில் கனரக வாகனங்கள் இயந்திரங்களை இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தார். தடை செய்யப்பட்ட கனரக வாகனங்கள் ஜேசிபி, கிட்டாச்சி, போர்வெல் மற்றும் கம்ப்ரஸர் இவையெல்லாம் இந்த மலையில் இயங்கக்கூடாது என்ற நிலை உள்ள நிலையில் தற்பொழுது இயங்கி வருகிறது. அதை தடை செய்வதற்கு நான் பணியேற்ற பின்பு கடந்த 2 மாதங்களில் ஒரு 15 வண்டிகளுக்கு போர்வெல் மற்றும் ஹிட்டாச்சிக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் சுமார் 9 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணியிருக்கோம். மேலும் இது இன்னும் ஃபைன் பண்ணி நடவடிக்கை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். வரும் 1/7/2025 முதல் இங்கு இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறக்குவதற்கான ஒரு செயல்முறை ஆணை, ஒரு சர்க்குலரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இன்றைய முதலிலிருந்து அமலுக்கு வருகிறது. இந்த ஒரு வார காலத்துக்குள் 24 30/6/2025க்குள் மலையில் இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறங்குவதற்கு அந்த செயல்முறை ஜிஓவின்படியும் அரசு ஆணையின்படியும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படியும் நடவடிக்கை எடுக்க ஒரு செயல்முறை ஆணை வெளியிட்டுள்ளேன். அதன் அடிப்படையில் 31ஆம் தேதிக்கு பின்பாக இருக்கும் வாகனங்கள் சீஸ் பண்ணி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நள்ளிரவில் ஆவின் பாலகத்தின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புவனகிரி பாலக்கரையில் செயல்பட்டு வரும் ஆவின் பாலகத்தின்
பால் பொருட்கள் விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இரவு விற்பனை முடிந்த பின் கடையை பூட்டிவிட்டு உரிமையாளர் வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். இரவு நேரத்தில் கடையின் பின்புறம் போடப்பட்டிருந்த பூட்டை திருடர்கள் இரும்பு கம்பியால் உடைத்து உள்ளிருந்த பணம் 8000 ரூபாயை திருடியது தெரியவந்தது. இது குறித்து புவனகிரி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் திருடர்களை தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் பலத்த காற்று வீசியதால் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சூறை காற்றுடன் மழை பெய்து வந்தது. இதனால் கொடைக்கானல் ஃபியர் சோலா சாலை டிப்போ 4 ரோடு பகுதியில் பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மரங்கள் விழுந்ததில் அப்பகுதியில் உள்ள மின்கம்பங்களும் சாய்ந்ததுடன் மின் கம்பிகளும் துண்டிக்கப்பட்டன. இதனால் டிப்போவை சுற்றியுள்ள கள்ளுக்குழி, லாய்ஸ்ட் ரோடு, ஃபியர் சோலா அருவி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரங்கள் சாய்ந்த பகுதியை நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்சாரத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். இதையடுத்து புதிய மின்கம்பங்களை நட்டு மின் கம்பிகளை கட்டி மீண்டும் மின்சாரம் வழங்கும் முயற்சியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே நீடூரில் இஸ்லாமியர் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அரிவாளால் வெட்டியது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள நீடூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஹாலிக் அப்பகுதியில் உள்ள மரத்தடி நிழலில் அமர்ந்து அங்கு இருந்த இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 3 அடி நீளமுள்ள வீச்சருவாளால் முகமது ஹாலிக்கை சரமாரியாக வெட்டினர். அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்ததும் வெட்டியவர்கள் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். முகம், உடல், கை உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்த முகமது ஹாலிக்கை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இஸ்லாமியர் ஒருவரை படுகொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முகமது ஹாலிக்கை 3 அடி நீளமுள்ள வீச்சருவாளால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு இலவச முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஜீவன் செயல் திட்டத்தை காவேரி மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ரோட்டரி கிளப்கள் உடன் இணைந்து காவேரி மருத்துவமனை ஜீவன் செயல் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் அறிமுக விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் பாலமுரளி, காவேரி மருத்துவமனை பிறவி குறைபாடான முதுகுத்தண்டு சீர்குலையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சைகளை குறைந்த கட்டணத்திலும் மற்றும் இலவசமாகவும் செய்வதற்கான ஒரு விரிவான முன்னெடுப்பை மேற்கொள்ள ஜீவன் செயல் திட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் மற்றும் பங்கேற்கும் ரோட்டரி கிளப் வழியாக திரட்டப்பட்டிருக்கும் 85 லட்சம் ரூபாய் நிதி உதவியின் ஆதரவோடு இந்த முன்னெடுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 1000 குழந்தைங்களில் ஒரு 3லேருந்து 8 குழந்தைகள் சிவியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னால பிறக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் அநேகமாக மோஸ்ட்லி இவங்க ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சர்ஜரி எல்லா இடத்துலையும் பரவலாக இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பட் அவுட் சைட் சென்னையிலலாம் இது வசதிகள் இல்லை. ஸோ அதனால் காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த குழந்தைங்கள் பிறந்த குழந்தையாக இருக்கலாம், இல்லை அப் டு அப்ரோட் 16 இயர்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு சிவியர் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கலாம், பிரெயின் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ சர்ஜரி ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஃப்ரீ. இதெல்லாம் காசு எங்கேருந்து வரப்போகுதுன்னா 2 விதமாக வரப்போகுது. ஒன்று ரோட்டரிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த கிளப்பில் அதை பற்றி அவர் பேச போகிறாரு. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி இன்ஃப்ளோங்கிற கம்பெனியும் இதை சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய குழந்தைகள் பெனிஃபிட் ஆக போகிறாங்க. சர்ஜரி முடித்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கும், அவங்க வாழ்க்கை முறையே மாறும். இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒன்று இறந்து போயிடுவாங்க, இல்லைனா இந்த குழந்தைங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நடக்க முடியாமல், யூரின் டாய்லெட் போக முடியாமல், உணர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக உட்காந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு தான் இந்த சர்ஜரி. இந்த சர்ஜரினால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 100 குழந்தைங்களுக்கு மேலே இந்த மாதிரி சிமிலர் ஃபண்ட்ஸில் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இது பெரிய லெவலில் பண்ண போகிறோம். இதுதான் அதோட முதல்
ஸ்டெப்பு. இதுக்கு மேலே இன்னும் மேலே வளரப்போகுது. இப்போ அடுத்தது வந்து இந்த காசு, இந்த ரோட்டரியை பற்றி எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடத்த போகிறோங்கிறத டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசப்படுறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அனைத்து வணிகர்கள் பொதுநல சங்கம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கான உணவு பாதுகாப்பு உரிமம் பதிவுச் சான்று பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் பயிற்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ரமேஷ் பாபு, மதுராந்தகம் உணவு பாதுகாப்பு அலுவலர் சுமிதா மற்றும் வணிகர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய வணிகர் சங்க தலைவர் பிரபாகரன், அனைத்து வணிகர்களும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரமேஷ் பாபு, அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை வணிகர்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் மீறினால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர செயலாளரை நியமிக்க வேண்டி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு வங்கிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் ராமநாதபுரம் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. வைகை கிறிஸ்து மால் பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து துணை பதிவாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே இலங்கைக்கு படகு மூலம் கடத்த இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3300 கிலோ வீடு இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு தொடர்ந்து வீடு இலைகள், மஞ்சள், மாத்திரைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றை கடத்தி செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்கும் பணியில் கடலோர காவல் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆறுமுகநேரி அருகே உள்ள கோட்டை மலை காட்டுப்பகுதி வழியாக கொம்புத்துறை கடற்கரையில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு வீடு இலைகள் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கும் தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையிலான கியூ பிரிவு காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அப்போது இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக வண்டல்களில் வைத்திருந்த 3300 கிலோ வீடு இலைகளை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி, டிராக்டர், இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய கடத்தல் கும்பல்களை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனை காக்கவும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஜவுளி தொழில் கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின் குழுவின் கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக புகார் கொடுத்தால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் உரிமை பற்றி சட்டங்களையும் திட்டங்களையும் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆதிக்க இருள் அகற்றிட சமூக நீதி என்னும் போராளியை தூக்கி சுமந்து வெடிவெட்டி சமூக நீதி காவலர் VP சிங் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வாகனம் ஏறி தொண்டன் உயிரிழந்த விவகாரம், மரணத்தை விளைவித்த குற்றத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. இஸ்ரேல் ஈரானின் போர் நிறுத்தத்தை பாராட்டி மத்திய அரசு புகழாரம், அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்பதாக உறுதி. ஈரான் இஸ்ரேல் போல் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், டிரம்பிடம் துருக்கி அதிபர் எர்டோகன் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.